உடனடி விவசாய குழு நண்பர்களுக்கு வணக்கம். மாதவன் கள்ளக்குறிச்சியிலிருந்து. இந்த வாரம் விவாதங்கள் இயந்திரங்கள் பற்றிய நன்மைகள், அதன் பயன்கள். இயந்திரங்களின் நன்மைகள் என்று சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா வந்து கட்டை வண்டி வச்சுருந்தார். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து டயர் வண்டி வச்சுருந்தார். இப்போ நாங்கள் எதுவுமே வச்சுருக்கல, எல்லாத்தையுமே அழிச்சாச்சு. கட்டை வண்டியும் இல்லை, டயர் வண்டியும் இல்லை, உழவு மாடுகளும் இல்லை. ஃபுல்லாகவே இயந்திரம் மூலிமா ஆயிடுச்சு. இது வந்து எந்த அளவுக்கு இயந்திரங்கள் நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குயிக்காக வேலை முடியுது. ஒரு விவசாயிகளுக்கு வந்து உடம்பு ஆரோக்கியமாக இருந்துச்சு, நிம்மதியான வாழ்க்கைகள் இருந்துச்சு. வருடம் முற்போகமும் விளையும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு போகம் விளையிறது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலைகள் ஆயிடுச்சு. அதுக்கேற்ற மாதிரி இயந்திரங்கள் அதிகமாகிடுச்சு. ஏன் இயந்திரங்கள் இந்த அளவுக்கு அதிகமாகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆள் வேலையாட்கள் பற்றாக்குறைனால தான் இயந்திரங்கள் அதிகமாச்சு. இயந்திரங்கள் அதிகமானனால நமக்கு செலவு அதிகமாச்சு. வேலை ஈஸியாக வந்துச்சு, செலவுகள் அதிகமாக வந்துருச்சு. ரைட்டு. அதுக்கு அடுத்த விஷயம், என்னென்ன இயந்திரங்கள் எதுக்கு நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து கொக்கி இயந்திரம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சட்டி வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் ரொட்டேட்டர், அதுக்கப்புறம் 12 சட்டின்னு ஒன்று வந்துருந்துச்சு. இப்போ எல்லாத்தோட கொழுக்காக வெட்டுது ரொட்டேட்டர். ரொட்டேட்டர் வந்து எந்த அளவுக்கு நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொட்டேட்டர் வந்து மிக மிக நன்மை. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விவசாயி வந்து வயலில் மக்கு பொருளை கொளுத்தி தான் திருப்பி உழவு ஓட்டுவாங்க. இது வந்து மாடு இருக்க காலத்துலேருந்தே ஒரு உண்மை. எந்த சருவாக கூட இருக்கட்டும், பார்த்திங்கன்னா கரும்பு சருகு, அதுக்கப்புறம் மக்காச்சோள சருகு, அதுக்கப்புறம் மஞ்சள் சருகு, கருணை சருகுகள், இது போன்ற எது இருந்தாலும் கொக்கியில் போய் மாட்டிக்குங்க. ஒவ்வொரு விவசாயியும் வந்து அந்த சருகுகளை கொளுத்திட்டு தான் உழவு ஓட்டுறாங்க. இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கரும்பு 2 ஏக்கர் வச்சுருந்தேன். 2 ஏக்கர் லாஸ்ட் ஆகிடுச்சு. 2 ஏக்கரில் 11 டன் வெட்டியிருந்தேன். ரொம்ப பெருமைக்குரிய ஒரு விஷயம். அந்த 2.5 ஏக்கர் கரும்பையும் சருகுகள் கிடந்துச்சு. ஒரு ஏக்கருக்கு எப்படி பார்த்தாலும் வந்து 5லேருந்து 6 டன் சருகு கிடைக்குங்க எனக்கு. கம்மியாக வச்சுட்டு அந்த அளவுக்கு அதிகமாக தருவேன். ஏன்னா கட்டையும் இருந்துச்சு. அது கூட அந்த கரும்போட காஞ்சி போய் அந்த கரும்பு கிடந்துச்சு. அப்போ வந்து இதை பூராத்தையும் என்ன பண்ணேன் அப்படின்னா, ரொட்டேட்டர் வச்சு ஓட்டினேங்க. அப்போ வந்து இயந்திரங்கள் வந்து நம்ம வயலுக்கு வந்து மக்கு பொருள்கள் அவசியமானதுக்கு. இதே ரொட்டேட்டர் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து கொளுத்திட்டு தான் உழவு பண்ணியிருப்போம். அதனால் வந்து இப்போ கொளுத்தாமல் உழவு பண்ணேன். எந்த அளவுக்கு வயலில் வந்து மக்குத்தன்மை இருக்கோ அந்தளவுக்கு நுண்ணுயிர்கள் பெருக்கம் அதிகரிக்கும். அதனால் வந்து இது ஒரு சிறந்த வழி. அதுக்கு அடுத்தது ஆயில் மிஷின் இருந்துச்சு. அந்த ஆயில் மிஷின்கள் பூராமே வந்து நம்ம எந்த டைமில் வந்தாலும் எடுத்து விடலாம். அந்த ஆயில் மிஷின் எதற்காக உள்ளே வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து ஏரியில் தண்ணி பாஞ்சிட்டு இருந்துச்சு வயக்காட்டுக்கு. அதுக்கு அடுத்தது வந்து கவலை, அதுக்கு அடுத்தது வந்து இன்ஜின் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் கரண்டில் வந்திருக்கு. இப்போ வந்து சோலாரில் வந்திருக்கு. மக்களுக்கு ரொம்ப சௌரியமாக ஆயிடுச்சு. இதில் வந்து இது நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் பவர் மோட்ரு தான். அதுக்கு முன்னே வந்து மோட்ரு இருந்துச்சு. இப்போ அதையும் தூக்கி போட்டாங்க. நீர்மொழி மோட்ரு வந்துருச்சு. அது இருக்கனால நம்ம விவசாயிங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போச்சு. மழை பெஞ்சுன்னா நம்ம வந்து மோட்ரு எடுக்கணும், அப்புறம் திருப்பி தண்ணி உள்ளே போகும்போது கீழே இருக்கணும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எங்களுக்கு நிறையா இருந்துச்சு. இப்போ அந்த பிரச்சனை இல்லை. இன்ஜின் உள்ள கவலை உள்ள காலத்தில் கிணத்துல வந்து 3 கவலை 24 மணி நேரம் ஒவ்வொரு நாளும் வடியாது, அந்தளவுக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆயில் மிஷின் இருக்கும் போதும் வந்து வடியாமல் ஓடிச்சு. சாதா மோட்ரு இருக்கும் போதும் வடியாமல் ஓடிச்சு. இப்போ நீர்மொழி மோட்ரு போட்டிருக்கோம், 1 மணி நேரத்தில் வாரி தள்ளிடுது. இப்போ நமக்கு
என் விவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்து இந்த அளவுக்கு வறட்சியும் இல்லை, என் லேண்டில் பயிர் எல்லாமே இல்லை. அந்தளவுக்கு ஈஸியான வழிமுறைகள் இருக்குது. இயற்கை நமக்கு செட் ஆகலைங்க. இயற்கையான மழை நமக்கு செட் ஆகலை. அதனால தான் இப்போ வந்து நீர்மூழ்கி மோட்ரு நமக்கு பெஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ டிராக்டரு நீர்மூழ்கி மோட்ரு நமக்கு ரொம்ப அவசியம். இது இல்லாமல் இப்போ உள்ள காலகட்டத்தில் நம்ம எந்த ஒரு தொழில்நுட்பமும் செய்ய முடியாது. இதெல்லாம் உள்ள வரவும் தான் ஒன்று அழிஞ்சது. இதுக்கு அழிஞ்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இயந்திரங்கள் வரவும் நம்மளோட கால்நடைகள் அனைத்தும் அழிஞ்சிருச்சு. ஒவ்வொரு வீட்டில் எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் சின்ன குழந்தையாக இருக்கும் போது, ஒரு 6-7 வயது இருக்கும் போது, எல்லா ஊர்லேயும் வந்து கால்நடைகள் இருக்கும். ஆடிப்பட்டத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மானாவாரி தான் அதிகமாக இருக்கும் எங்கள் பகுதியில். கம்பு, எள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மொச்சை, தட்டை, துவரை, இது எல்லாம் செய்வாங்க. அதுக்கப்புறம் வேலி உரத்தில் அவரை, பீக்கை, சுரை, இது போன்ற காய்கறி பயிரும் போடுவாங்க. பாவை, இது எல்லாமே அது பக்கம் நம்ம வீட்டு தேவைக்கு எல்லாமே வந்துடும். இது மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் அந்த கால்நடைகளோட கழிவுகள் கொட்டி தான் இதெல்லாம் பயன்படுத்துவாங்க. இந்த காலகட்டத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. நண்பர்கள் எல்லாமே வந்து மக்குப்பொருள் கூட விடுறதில்ல. ஏதாவது ஒரு சில கொஞ்சம் பில் அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு தீக்குச்சி பொறுத்து கட்டி அந்த இதை பூராத்தையும் பொசிக்கிட்டு தான் ஓட்டுறாங்க. அதனால் வந்து இப்போ எல்லாத்துக்கும் இயந்திரம் வந்துருச்சு. அதனால் வந்து நம்ம சருகுகளை கொளுத்தாமல் உழவு பண்ணலாங்க. முதல் ஒரு விஷயம், நம்ம வயலுக்கு மக்கத்தன்மை அதிகமாக இருக்கும். நம்ம எவ்வளோ எரு கொட்டினாலும் அது கொளுத்துனீங்க அப்படின்னா நுண்ணுயிர்கள் நிறைய அழிஞ்சு போயிடுது. அதனால் வந்து அது தேவையில்லை. அதுக்காக இயந்திரங்கள் வந்துருச்சு. இரண்டாவது, களை எடுக்கும் கருவி. வேலையாட்கள் பற்றாக்குறைன்னு நிறையா நண்பர்கள் சொல்லியிருந்தாங்க. எனக்கு இன்ன வரைக்கும் அந்த வேலையாட்கள் பிரச்சனையே இல்லைங்க. எங்களுக்கு எப்பயுமே பார்த்திங்கன்னா 6 மாதம் வரைக்கும் கூட வேலை இருக்கும். 10 நாள் வேலை இருக்கும், 10 நாள் வேலை இல்லாமல் இருக்கும். அப்படி பார்த்திங்கன்னா எங்களுக்கு 6 மாதம் வேலை இருக்கும். ஆனால் இந்த வருடம் எங்களுக்கு சுத்தமாகவே எந்த விதமான விவசாயமும் இல்லை. கால்நடைகளை போயிட்டுருக்கோம். இப்போ இல்லாத நண்பர்கள் கரெக்டாக வந்து நம்ம முறையை கடைப்பிடித்து பவர் வீடர் வாங்கிட்டோம்னா ரொம்ப சிறந்த வழிமுறை. எனக்கு வந்து ஆள் வேலையாட்கள் பத்தலை அப்படின்னு சொல்லுவாங்க. களை எடுக்கிறதுக்கு வந்து எல்லா வழியுமே மிஷினரி வந்துருச்சு. அதை வந்து நம்ம உழைக்கணும். கண்டிப்பாக வந்து இப்போ ஒரு ஆள் கிடைக்கல அப்படின்னா நம்ம கண்டிப்பாக இறங்கி லேண்டில் வேலை பார்க்குற மாதிரி இருந்தால் மிஷினரி வச்சு எல்லாத்துக்குமே வந்துருச்சு. ஒரே ஆள் நெல் அறுக்கிறதுக்கு மிஷினரி வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா களை எடுக்க வந்துருச்சு. நெல் அடிக்கிறதுக்கும் வந்துருச்சு. 2 ஆள் இருந்தால் நெல்லை அடித்து போட்டுட்டு வந்துகிட்டே இருக்கலாம் அந்த நெல்லை. இது போன்ற எல்லா விஷயத்துக்குமே மிஷினரி வந்துருச்சு. அதெல்லாம் நம்ம பின்பற்றணும் அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். முன்ன உள்ள காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தான் நடந்து போவாங்க. இப்போ நம்ம வாகனத்தில் வந்து தான் நம்ம விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ அந்தளவுக்கு நம்ம சோம்பேறித்தனம் ஆகிட்டோம். ரைட்டு. அதனால் வந்து மிஷினரிகள் அவசியம். வேலையாட்கள் பற்றாக்குறையில் இருக்க நண்பர்கள் கண்டிப்பாக வந்து பவர் வீடர் இது எல்லாமே நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா மிஷினரி. இப்போ தீவன பில் கட் பண்ணுறது எனக்கெல்லாம் அந்த எதுவுமே கிடையாதுங்க. எங்களுக்கெல்லாம் வந்து எல்லாமே நான் பண்ணிக்கிடுவேன். அதிகமாக என்கிட்ட மாடுகள் கிடையாது. 2 கால்நடைகள், 2 மாடு தான் இருக்குது. அதனால் வந்து அதுக்கு ஃபேஸ் பண்ணி நானே பார்த்துக்குவேன். அதிகமாக இருக்கிறதுக்கு பில் கட் பண்ணுறது. ரெண்டாவது 10 மாடு வச்சுருந்தோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கையால் கட் பண்ணுறது. அதுக்கப்புறம் ஆயில் ஊற்றி கட் பண்ணுறது. இதுமாரி மிஷினரி எல்லாமே வந்துருச்சு. கறவைக்கு மிஷின் வந்துருச்சு. இது எல்லாத்துக்குமே மிஷின் வந்துருச்சு. அப்போ வந்து எல்லா வழியிலுமே நமக்கு ஈஸியாக ஒரு ஆள் இருந்தால் ஒரு நாளைக்கு எல்லாத்துக்கும் மிஷினரி வச்சுட்டிங்க அப்படின்னா வருமானம் அதிகமாக ஈட்டலாம். நம்ம மோட்டரை தட்டி விட்டு கரெக்டாக சொட்டு நீர், ஸ்ப்ரிங்க்லர் இது மாதிரி போட்டு விட்டீங்க அப்படின்னா அதை மோட்டரை பட்டன் தட்டிட்டு கரெக்டாக எத்தனை மணி நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆட்டோமேட்டிக் ஸ்டார்ட் வச்சிடலாம். ஆட்டோமேட்டிக்காக ஓடும். அந்த டைமிங் செட் பண்ணிட்டோன்னா ஆஃப் ஆயிரும். அது மாதிரி பண்ணிக்கிட்டு அதுக்கு அடுத்தது நம்ம 2வது கேட்வெல் மட்டும் திறந்துற மாதிரி பண்ணிக்கணும் அந்த டைமிங் முடிஞ்ச பிறகு. அதுக்கு அடுத்தது நிறைய விவசாயிகளுக்கு வந்து நடவு பிரச்சனைகள் இருக்குது. அதுக்கு நடும் இயந்திரங்கள் வந்துருச்சு. பொதுவாக சொல்லணும் அப்படின்னா நடு இயந்திரம்லாம் ரொம்ப அருமையான திட்டங்கள்ங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க வந்து
ரொம்ப ஆழத்தில் நடுறாங்கிற இந்த பிரச்சனைகள் நிறையா இருக்குது. அப்போ நடவு இயந்திரங்கள் முறை இதில் நடவு பண்ணும்போது நல்ல ஈல்டிங்கும் கிடைக்குது, மேலாகவும் நடுறாங்க. அதோட நம்ம என்ன சொல்கிறோமோ அது மாதிரி நடவு பண்ணுறாங்க. 4 நெல் 2 இது மாதிரி வைக்க சொன்னோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நடவு பண்ணுறாங்க. அப்போ அந்த பிரச்சனைகள் இல்லை. 2வது நெல் அறுவடை பண்ணுறதுக்கும் மிஷினரி வந்துருச்சு. 2வது வைக்கப்பில் சுற்றுறதுக்கும் மிஷினரி வந்துருச்சு. விவசாயிங்களுக்கு எல்லா வழியிலுமே வந்து இயந்திரங்கள் நிறையா வந்துருச்சு. அதுலேயும் வந்து இன்னமும் வேலையாட்கள் பற்றாக்குறை அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க. வேலையாட்கள் ஒவ்வொரு சில ஏரியாவிலையும் ஒவ்வொரு சில பிரச்சனைகள். வேலையாட்கள் பற்றாக்குறை வந்ததுக்கு முக்கிய காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 100 நாள் வேலை திட்டம். அந்த 100 நாள் வேலை திட்டம் வந்தது முக்கியமாக வந்து விவசாயியை வந்து அழிக்கிறதுக்கு முழு நோக்கமும் முழு காரணங்களும் அதுதான் என்பது நான் உறுதிபட கூறுவேன். என்ன அதுக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த டைமிங் பிரகாரம் வருவாங்க. இப்போ 10 நிமிஷம், அரை மணி நேரம், 1 மணி நேரம் கூட லேட் பண்ணி வராங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இப்போ அப்படி தான் ஒருத்தவங்கள்ட்ட அட்டையை கொடுத்துட்டு அவங்க வீட்டில் இருக்கிறது, அப்புறம் திருப்பி போய் சைன் பண்ணிவிட்டு அப்புறம் வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு அப்புறம் 2 மணிக்கு போய் கையெழுத்து போட்டு இப்படி வர்றது, இதே மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் வந்து வேலையாட்களை நம்பி நம்ம விவசாயம் செய்தால் கண்டிப்பாக ரொம்ப பாதிக்கப்பட்டுருவோம். ஒருத்தவங்களை நம்பி ஒரு துறையில் இறங்கக்கூடாது. கண்டிப்பாக நம்புகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அது அந்த துறையில் இறங்கலாம். அதனால் வந்து எல்லா வழியிலும் மிஷினரி வந்துருச்சு. உங்களுக்கு ஒரு நண்பரை 2 பேரை நமக்கு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி வச்சுக்கிட்டு இந்த மிஷினரிகள்லாம் வச்சுக்கிட்டு நம்ம கண்டிப்பாக விவசாயம் பண்ணோம் அப்படின்னா லாபம் அதிகமாக ஈட்டலாம். இப்போ வேலையாட்கள்னு வந்து பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்துக்கு அந்த கருவிகள் வந்து 1 மணி நேரத்துக்கு 1 லிட்டர் பெட்ரோல் இது மாதிரி இதுதான் ஓடிக்கிட்டுருக்கு. 1லேருந்து 1.5 மணி நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க. பவர் வீடர்லாம் 1 மணி நேரம் ஓடுது அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நமக்கு வந்து இது 67 ரூபா 1 லிட்டர் பெட்ரோல் அப்படி போயிட்டுருக்கும் போது 1 லிட்டர் பெட்ரோல் வச்சோன்னா கண்டிப்பாக நம்ம அந்த 1 மணி நேரத்தில் நம்ம எந்த அளவுக்கு முயற்சி எடுத்து நம்ம களைகளை எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு லாபங்கள் கிடைக்கும். இப்போ உள்ள வேலையாட்கள் ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 ஆள் 30 ஆள் 40 ஆள் கூட கொண்டு வந்துடுது. கொஞ்சம் பில் அதிகமாக போச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ரொம்ப வற்புறுத்தி கஷ்டப்படுத்தணும் அப்படின்னா மறுநாள் நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவாங்க. எங்களுக்கு அந்த பிரச்சனை இன்ன வரைக்குமே இல்லை. ஏன்னா எங்களுக்கு ரெகுலராக வரவங்கனால நம்ம எதை சொன்னாலும் ஏற்றுக்குவாங்க. சரி, நான் வந்து அந்த மாதிரி வச்சுக்கிறது இல்லை. கரெக்டாக முடிஞ்சால் பாருங்கள், முடியலன்னா கிளம்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பக்கத்து ஒரு ஆட்களை வச்சு நான் வேலை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நான் பேசிடுவேன். அது வந்து எல்லா இடத்துலையுமே பேச வாய்ப்புப்படாது. ஏன்னா பக்கத்து ஆள்கள் வராமல் இருக்கலாம். அதனால் வந்து மிஷினரி என்ன பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். அதனால தான் என்னோடய அனுபவத்தை எல்லாத்தையுமே நான் கொடுத்துருக்கேன். நன்றி, வணக்கம். இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கேளுங்க. நன்றி, வணக்கம்.